குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இன்னும் கலங்கத்தால வேலை வெள்ளிக்கிழமை பெருக்கி குழம்பு போடணும்ல, குழம்பு போடணும்ல பெருக்கி. எனக்கு வந்து ஒரு மாதிரி கால் வலி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கரெக்டான கோலம் போட்டு டக்குன்னு வேலையை பார்க்கணும். பெரிய கோலமாக போட போறியா? ரொம்ப பெருசுலாம் இல்லை, லிமிட்டு. ஓகே. என்ன பாருங்க, தப்பும் ஒரு 10 மணிக்கெலாம் மழை வந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போய்டும்ல. அதனால் ஒரு திட்டமான ஒரு கோலம் போட போகிறேன். இப்போ பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டு இருக்கேன். நைட்லேருந்து நல்லா இருந்துது. என்ன கோலமா போட போகிறேன்? கலர் கோலம் குட்டியாக போடுவேன். புள்ளி வச்ச கோலமா? புள்ளி வச்சா எதுவும் பூ கோலம் எது டக்குன்னு மனசுக்கு தோணுதோ அதான் ஒரு கோலம். இது வரைக்கும் கெஸ்ஸே பண்ணல எந்த கோலம் போட போகிறேன்னு. கோலம் எடுத்துன்னு வருவேன். எடுத்துன்னு வந்தோடனே இங்கே என்ன தோணுதோ அது போட்டு விட்டுருவேன். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கியா? இதுதான் உன் டெய்லி மார்னிங் ரொட்டீனா? டெய்லி தான் அது பெருக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியை தெளிச்சு. இந்த ஆரோக்கிய பால் விளம்பரம் மாதிரி சொல்லு. எப்படி? வீடு, பிள்ளைங்க, மாடு. ஆமாம், அதுதான் என் வாழ்க்கை. வேறு என்ன வேணும்? காலையில் எழுந்தமா வீடு, பிள்ளைங்க, அவங்களுக்கு காஃபி, டீ, அவங்களுக்கு டிஃபனு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அவங்கள பார்த்துக்கிறது, என்னை பார்த்துக்கிறது. இதுதான் ரொட்டீன் வேலை. தினம் எழுந்தோமா இதான் செய்யணும். வேறு என்ன இருக்குது நமக்கு வேலை? ஆஃபீஸ் போக போகிறோமா, இல்லை எங்கன்னா போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட போகிறோமா? ஒன்றும் கிடையாது. எப்போ இந்த கிச்சனை விட்டு வெளியே வந்து உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்குவீங்க? நமக்குன்னு வாழ்க்கை 3 வேளை சாப்பிட்றது வேறு. அது கிச்சனில் சாப்பிட்டோன்னே வெளியே சாப்பிட்டேன். வெளியில் சாப்பிட முடியாதுப்பா, எவ்வளோ ரேட்டு. வெளியே போய் சாப்பிட சொல்லமா? சரி விடு, மேட்ரு சொல்லு. நான் சொல்கிறது உனக்கு புரியல. இல்லை இன்னைக்கு நைட்டிலே கோலம் போட்டுறேன். உடம்பு சரியில்லையா? உடம்பு முடியல, தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் தலையில். அப்புறம் எதுக்கு கோலம்? இன்னைக்கு லீவ் விட்டுருக்கலாம்ல. கோலத்துக்கு மட்டும் லீவே விட மாட்டேன். பழகிடுச்சு. ஏன்னா கோலம் போட்டால் தான் வாசலே பண்ணி பார்க்குறதுக்கு ஆகும். லட்சுமிகரமாக வீடு இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். வாட் இஸ் திஸ் கோலம்? கோலம்னு பேர். என்ன கோலம்னு கோலத்துக்கு பேர்லாம் வைக்க முடியாது. வைக்கணும், தெரியல. அது வரைக்கும் செஞ்சு இந்த வாட்டி நிறைய செஞ்சு சாப்பிடுவோம். இதையே உன் கலர் கோலமாக ஒரு டப்பா வாக்கிட்டியா? அது சௌரியமாக இருக்குது வச்சு கையில் வச்சுன்னு போகிறதுக்கு. எல்லா கலரும் இருக்குது அதில். ஒரு கோலம் போட்டோம்னா ஒரு 5-6 கலர் ஒரு கோலத்துக்கு கொடுக்குறோன்னா அது ஒன்றுத்துல வச்சுன்னு இல்லை, ஒன்று தான் அப்படி தான் எடுப்பேன். பெரிய டப்பாவில் போட்டு வச்சுட்டு இப்போ வந்து அழகாக ஒரே டப்பாவில் போட்டு அதை எடுத்து போகிறதுக்கு சௌரியமாக இருக்குது. அதனால் இந்த டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. கட்டுறியா? அந்த மாதிரி இருக்கா? ஸ்டார்னா ஒரு பாதி ஸ்டார். பவர் ஸ்டாரா? பவர் ஸ்டார்லாம் கிடையாது, முக்கோண ஸ்டார். இதில் இன்னொரு முக்கோணம் போட்டோம்னா ஸ்டார் ஆகிடும். நான் வந்து இதை முக்கோண கோலம் போடுறேன். நமக்கு என்ன தோணுதோ அதுதான் கோலம். இந்த டிசைன் எப்படி வலிச்சு விடுன்னு வலிச்சு இது ஒரு பூக்கோலம் மாதிரி போடுறேன். பூக்கோலம்? பூக்கோலம். இவ்வளோ லைன்ஸ்லாம் ரவுண்ட்ஸ்லாம் கரெக்டாக போடுறீங்களே, எந்த? அது டிராயிங் மேலே கொஞ்சம் ரொம்ப விருப்பம். வெயிட் பண்ணு, வண்டி போயிடுச்சு, சவுண்டு கேட்காது. அதை எப்படி போய் எங்கே போய் கற்றுட்டு வந்தீங்கன்னு கேட்க வந்தேன். சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த டிராயிங் பண்ணுறது பிடிக்கும். அதனால் சும்மா அந்த பூ போடுறது, வரைகிறது அப்படின்னு பிடிக்கும். அது பிடிச்சதால வந்த லைன்ஸ் தான். லைனை கரெக்டாக போடுறது, ரவுண்டை கரெக்டாக போடுறது சூப்பராக நம்ம போட்டு பழகிட்டோம்னா நான் தானாகவே வந்துடும். கண்ணில் பார்த்தாலே கையில் செய்ய வேண்டியது தான். ஓஹோ ஓஹோ, இது வரையா நீ? இது என்ன பூ?
பூ கோலம் தான். பூ வந்து இது ரோஜா மல்லி அந்த மாதிரிலாம் இல்லை, பூ கோலம். இது பார்த்த பூ மாதிரி இருக்கா, அது பேர் தான் பூ கோலம். உனக்கு இருக்காது, போடுற எனக்கு இருக்கும்டா. இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு கோலத்தை போட்டு அது மேலே ஒரு கலர் போட்டுருவேன். பார்க்க வாசல் அழகாக இருக்கிற மாதிரி பூ மாதிரி போட வந்துட்டேன். டிசைன் வேறு மாதிரி வந்துட்டேன், ஞாபகம் இல்லாமல். இவ்வளோ இந்த சைஸ் தான் கோலமா? அவ்வளோதான். மார்கழி மட்டும்தான் பெரிய பெரிய கோலமா? ஆமாம், மார்கழி மட்டும்தான் பெரிய கோலம். அது மார்கழி ஸ்பெஷல். அது அந்த ஸ்பெஷல் டேயில் போட்டால் தான் அது அந்த அழகு தரும். இதெல்லாம் மற்ற நாள் கோலம். சுமார் ஒரு எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? என்னோட 17 வயசுலேருந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி சும்மா பேப்பர் கோலம் போடுவேன். ரோட்லன்னு போட்டது அம்மா வீட்டில் 17 வயசில். அம்மா சூப்பராக போடுவாங்க கோலம். அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிறது தான் கோலம் போடுறதுக்கு. செம சூப்பராக போடுவாங்க. கம்பி கோலம்லாம் எங்கேருந்து போடுவாங்கன்னே தெரியாது, அப்படி போடுவாங்க. அவ்வளோ பெரிய கோலம் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கினது தான் என்னோட இந்த சின்ன சின்ன கோலங்கள். இப்போ கலர் போட போகிறேன். இது விளக்கு கோலன்றதால தீபத்துக்கு ரெட்டு போடுறேன். புரியலை. இதே தீபம், அதனால் விளக்கு எரியும் போது இந்த ரெட்டு போடுறேன். ஓகே ஓகே. இதனால தான் இந்த கோலம் போடுற டப்பா பிடிச்சிருக்கு, கலர் கொட்டுற டப்பா. ஈஸியாக கலரை சூஸ் பண்ணி ஈஸியாக எடுத்து போட்டுறேன். நமக்கு எந்த கலர் போடணுமோ அந்த கலர் இது உள்ளே போட்டுருவோம். ஓகே. இன்னைக்கு என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு பூரி அந்த மாதிரி என்ன செய்யலாமான்னு யோசிக்கிறேன். இனிமேல் தான் யோசிக்கவே செய்யணுமா? பூரி கிழங்கு அது மாதிரி செஞ்சிடலாமா, இல்லை பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமா? உன் இஷ்டம், எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கேன். கிச்சனில் போனோன்னே தான் எது செய்யலான்னு ஐடியா வரும். உனக்கு என்ன கோலம் போட்ட வந்தால் தான் கோலம் என்னன்னு தோணுது, கிச்சனுக்குள்ளே போனால் தான் டிஃபன் என்னன்னு தோணுது. முன்கூட்டி ஐடியா உண்மையிலே பண்ணி வச்சுக்கல, உண்மையிலேயே சத்தியமாக பண்ணி வச்சுக்கல செய்யலாம். ஆனால் மாவு இருக்குது, இட்லி மாவு இருக்குது, சப்பாத்தி மாவு இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, பன்னீர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு என்ன செய்யலான்னு ஒரு யோசனை வந்தோடனே செஞ்சுருவேன். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இதுக்கு மட்டும் போடுறேன். ஸ்டார் கலர். வெரி குட். Bye bye. ஓ, அது என்னை இடிக்காம போங்கப்பா.